ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீல வாக்கில் உருளைக்கிழங்கு வெட்டி அதை அரை வேக்காடாக நம்ம கொதிக்க வைக்கலாம். முதல்ல வேக வைக்கலாம். வேக வைக்கும்போது உப்பு எதுவும் போட வேண்டாம். கொதித்து வரும்போது நம்ம போட்டால் போதும். அப்போ தான் உப்பு போட்டால் லைட்டாக அந்த கோடிங்காக இருக்கும். கொதித்து வருது, ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், அரை வேக்காடாக போதும். இந்த டைமில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கருக்கு முறுக்குன்னு அப்போ தான் சூப்பராக இருக்குங்க. உப்பு போட்டாச்சு. உப்பு போட்ட பிறகு லைட்டாக கொதித்து கீழே இறக்கி விட்டுடலாம். இப்போ இறக்கி விட்டு கொஞ்சம் கோல்டு வாட்டரில் அதை நம்ம ஃபஸ்ட்டு போட்டு எடுக்கலாம். கோல்டு வாட்டரில் போட்டு லைட்டாக போட்டு எடுத்தோடனே அது கொஞ்சம் அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு மாறும். ரூம் டெம்பரேச்சருக்கு மாறும்போது லைட்டாக காட்டன் துணியை வந்து லைட்டாக மேலே போட்டு துடைக்கிற மாதிரி பண்ணணும். துடைக்கிற மாதிரி பண்ணால் தான் அந்த மேலே உள்ள அந்த உருளைக்கிழங்குல உள்ள தண்ணி வந்து அப்படியே அந்த தண்ணியில் காட்டனில் வந்து பதியும் போது கொஞ்சோண்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் பொடியை போட்டுக்கலாம். போட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் பொடியை போட்ட உடனே கொஞ்ச நேரம் நம்ம ஃபேன் காற்றுல வச்சு கொஞ்சம் காய வைக்கலாம். காய வச்ச பிறகு கடாயில் எண்ணெயை ஊற்றி போட்டு எடுத்துட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. நல்லா ஃப்ரை பண்ணலாம். கோல்டன் ஃப்ரை வரலாம், ஆனால் ரொம்ப வராமல் பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. லாஸ்ட்டாக இது தாங்க எனக்கு ஃபைனலாக வந்திருக்குது. செமையாக இருந்ததுங்க. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதுலாங்க. சும்மா டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். செமையாக இருக்குதா? வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அபி தாங்க உட்காந்துருக்குறா இன்றைக்கி. சபரிக்கு மூட் அவுட் இன்றைக்கி. அபி மட்டும்தான் உட்காந்துருக்குறா. அம்மாஞ்சியாட்ட உட்காந்துருக்கான்னு பார்க்காதீங்க, சரியான வாய்ங்க. ஓகே, பாய்.